என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பான மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நல்ல சமணம் போட்டு உட்கார்ந்துட்டார். இன்னும் 2 வருஷம் அங்கிட்டு தான் இருக்க போறார். அந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைகிறார். அப்போ ஜென்மச்சனி வந்துருச்சுங்க, என் மனசு கஷ்டமாக போயிருச்சுங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டேங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு இப்போ நன்மைகளாக நடக்க போகுது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. கெட்டவன் கெட்டு போகிறாரு. உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட நேரம் நடக்குது. இப்போ புது முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். ஃபினான்ஷியலாக ஒரு முயற்சியில் இருக்கீங்க. இந்த பணம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் உயர்ந்துருவேன், அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ பண வருமானம் கிடைக்கும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களெல்லாம் முன்னேறி போயிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் ஸ்லோ ப்ராக்ரஸாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க, பெரிய அளவுக்கு முன்னேறுவீங்க. நல்லவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும். போதுமே, வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடைச்சா போதுமே. சார் எல்லாருக்கும் திறமை இருக்குது சார், சிலர் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைக்குது. திறமை மட்டும் போதாது, வாய்ப்பு வேணும். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டு ஜெயிக்க முடியும். நீங்களே ஒரு நல்ல கலைஞராக இருக்கிறீங்க, எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இருக்குது, சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நாடக ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, பரதநாட்டியம் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. நல்ல வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நிறைய குடும்பங்களை கல்யாண தடைங்கிறாங்க, இப்போ கல்யாண தடை நீங்கும். கல்யாணம் கூடி வரும். கல்யாணம்லாம் ஆகி குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை பலருக்கு கூடிக்கிட்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும். உங்கள் பிள்ளைகள் மனது மாறுபட்டவங்க இப்போ உங்கள் சொல் கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நல்ல ஹைக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள், மீனராசி மாணவர்கள், படிப்பில் பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்க்கிற ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரும். அது யோகமாக இருக்குது. ஆஃபீஸில் இப்போ நல்ல பதவி கிடைக்கும். சில பேர் எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம், பழைய பதவிக்கு போகணுங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். அப்போ உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகமாகவே அமையுது. அதே மாதிரி பணம் தட்டுப்பாடு, பண இழப்பு அடைந்தவர்கள், அந்த பண இழப்பு இப்பொழுது நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம், இருக்கிற வீட்டை இடித்து கட்டக்கூடிய யோகம், அதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்குது. புதிய சொத்து வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகள் பேரில் சொத்து வாங்குவீங்க. எல்லாம் சரிதான். ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிடும். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படின்னு மதுரையில் மீனாட்சி உட்கார்ந்துருக்கா பாருங்க. அவளுடைய அருள் காட்சி கிடைச்சா போதும். மீனாட்சி அம்மனை போய் நீங்கள் வழிபட்டு பாருங்க, பெரிய பெரிய வெற்றிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களுடைய பணிவு. எப்பவுமே பணிவாக இருந்தே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் மீனராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகப் போகுது. எதிர்பார்க்கிற பணவரவு கூடி வரப்போகுது. நல்ல ஆடை ஆபரணம் சேரப்போகுது. உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம். நீங்களே ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, உங்கள் அவுட்ஃபிட்ஸுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நீங்களே பெரியவங்களாக இருக்கீங்க, குடும்ப உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலம்ங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும், அது முக்கியம் இல்லையா? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க. ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. மனைவிக்கு சில நேரம் நடக்கும், உங்கள் கணவருக்கு சில நேரம் கருத்து மாறுபாடோ உடல்நல பிரச்சனை இருந்தாலோ அது சரி செய்கிற முயற்சியில் இறங்குங்க, நன்மைகள் பெருகும். ஸோ ஃபினான்ஷியலாக பெரிய க்ரோத் உங்களுக்கு காத்திருக்கு. உங்கள் மனது சந்தோஷமாக இருக்கும். ஆன்மீக வழிகளில் மனது ஈடுபடும். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் இன்னும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் காத்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எந்த நேரமுமே சங்கரன் கோயில் கோமதி அம்மனை மறக்காமல் அவள் திருவடிகளை சரணடையுங்கள். பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். உடல் நலத்தில்
யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருக்கு. இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம்? எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கர சனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்குரிய அன்புக்குரிய ஒருவர், வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இதை பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, எனக்கு வக்கரச்சனியினாலே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க, அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகம் மகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்முடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. எப்படி கிரகங்களை சொல்லிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து
நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது. இதுல சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அது என்னங்க சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா, மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள் சிலர் சொல்றோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டரா இருக்கு. நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சு அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம், அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா, சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளைத்தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போறாரு. மீன ராசியில் தான் இருக்க போறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா நீங்கள் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே இன்னைக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.